திரளாய் கூடியிருக்கிற இந்த கூட்டத்தின் மத்தியில் நின்று பேசுவதற்கு இறைவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை அவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நோட்டீஸ் பார்த்துருப்பீர்கள், வால் போஸ்டி படிச்சிருப்பீர்கள். அதில் மனமாரிய மந்திரவாதி சக்கரவர்த்தி தொட்டண்ணா கர்நாடகா என்று போடப்பட்டிருக்கிறதை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா, மந்திரவாதின்னு சொன்னால் ஐயோ உயரமாக இருப்பார், இம்மா சைஸ் இருப்பார், கண்ணு ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும், கையெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும், இதில் வருவாரா அதில் வருவாரா, பார்க்க பயமாக இருக்குன்னு நீங்களாம் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பார்க்குறீங்க, என்ன மந்திரவாதின்னா நாங்கள் இப்படியெல்லாம் இருப்பாருன்னு நினச்சோம், ஃபோன் ஊதுனா கீழே விழுந்துற மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நினச்சதெல்லாம் சரிதான். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அப்படி தான் நான் இருந்தேன். அசிங்கமாக இருந்தேன், அவலட்சணமாக இருந்தேன், அக்லியாக இருந்தேன், மீசை வச்சுருந்தேன், தாடி வச்சுருந்தேன், பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது. என்னை பார்த்தவங்கெல்லாம் பெரிய பேய் வருதுன்னு பயந்து ஓடுவாங்க. அப்படி அசிங்கமாக இருந்தேன் எனக்குள்ளே, அவலட்சணமாக இருந்தேன் எனக்குள்ளே, அக்லியாக இருந்தேன் எனக்குள்ளே. எம்பெருமான் இயேசு வந்து பிறந்தார், நான் இப்படி அழகாக மாறினேன். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அசிங்கத்தை அழகு பண்ணக்கூடிய மகா பெரிய சக்தி இயேசு. அவலட்சணமாக இருக்கிறவனை அழகு பண்ணக்கூடிய ஒரு பெரிய சக்தி இயேசு. இயேசு அழகு பண்ணதுனால, எனக்குள்ளே வந்து பிறந்ததுனாலே, என்னை இப்படி அழகாய் மாற்றதுனால உங்கள் முன்னாலே இப்படி அழகாக இருந்து பேசுவதற்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே நான் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் தயமுள்ள பிரபு, எஜமானே, கல்வாரி நாயகனே, எங்கள் தெய்வமே ஏசப்பா, உம்முடைய மேலான உத்தரவின்படி இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டு பேசுவதற்கும், நீங்கள் இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று இந்த கூட்டத்தை அழகு நேர்த்தியுமாய் நடத்தி கொடுப்பதற்கும் வந்திருக்கிறதுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் நன்றியை சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இவர்களுக்கு நோய் நொடிகள், வியாதிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், மனபாரங்கள், மந்திரமைகள், பில்லி சூனியங்கள், ஏவல்கள், செய்வன கோளாறுகள், பிசாசின் தொல்லைகள் ஒன்றில்லாதபடி இந்த மக்கள் பூமியிலே செழிப்பாய் சிறப்பாய் தீர்க்காய்ச்சோடு வாழும்படியாய் கிருபை செய்யும். படித்து வேலை இல்லாமல் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஏற்ற வேளையிலே நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம். திருமணம் இல்லாமல் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நல்ல திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உதவி செய்யும். கடை வைத்து வியாபாரம் செய்கிறவர்கள் நல்ல லாபகரமாய் நடக்கும்படியாக அருள் செய்யும். வண்டி வாகனம் வைத்து வாடகைக்கு ஓட்டுகிறவர்களுக்கு நல்ல லாபகரமாக அந்த வண்டி வாகனங்கள் லாபத்தை ஈட்டி கொடுக்கும்படியாக நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, பாஸ்டரை ஆசீர்வதியும், பாஸ்டருடைய மனைவி ஆசீர்வதியும், குழந்தைகளை ஆசீர்வதியும். அவர்கள் இந்த இடத்துல ஒரு ஜீவனுள்ள நீரூற்றாய் இருந்து அநேகாயிரம் மக்களுக்கு உப்பாய் ஒளியாய் மலையின் மேல் வைத்த விளக்காய் பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் உம்முடைய கருத்தில் இருக்கிற முத்திரம் மோதிரமாய் மின்னி ஜொலிக்கும்படி அருள் செய்யும். ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இந்த தேசத்திற்கு நல்ல மழையை கட்டளையிடும். குடிநீர் பிரச்சனைகள் தீரும்படியாய் மழை பெய்து மக்கள் குடிநீர் பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு தாகந்தேற குடிப்பதற்கு வழிவாசலை திறந்து கொடும். இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று இந்த கூட்டத்தை அழகு நேர்த்தியுமாய் நடத்தி கொடுக்க வேண்டுமாய் உம்முடைய பாதம் பிடித்து கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வதியும். பரிசுத்தாவியான ஒரு அசைவாடுதல் இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். உம்முடைய தூதர்கள் இந்த மைதானத்திலே இறங்கி இருக்கிறார்கள் என்பதை அறிகிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய பொன்னாமான பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். தயவாய் இந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். இறைவன் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். வேதத்திலே இருந்து முதலாவது ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வார்த்தையை படியுங்கள். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். ஆமா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றி போல இருப்பாய் என்று இறைவனுடைய அருள்வாக்கு சொல்லுகிறபடி நீங்கள் எல்லாரும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இந்த பூமியில் உயிருள்ள நாளெல்லாம் செழிப்பாய் இருக்கும்படியாய் சிறப்பாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உங்கள் அனைவரையும் அவர் பரிசுத்தமான கருத்தை நீட்டி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம்
8வது வார்த்தையை படியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 15வது வார்த்தையை படியுங்கள். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 20வது வார்த்தையை படியுங்கள். நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். மார்க்கு 16:15 படியுங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெல்லாம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அல்லது அறிவியுங்கள் அல்லது தெரிவியுங்கள் என்றார். சர்வ சிருஷ்டிகள் என்றால் யார் யாருக்கு அறிவிக்க வேணும் தெரிவிக்க வேணுமா? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 24வது வார்த்தையை படியுங்கள். ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லு, விளங்குறபடி சொல்லு, புரிகிறபடி சொல்லென்று புக் ஆஃப் தி லா இறைவனுடைய சட்ட புஸ்தகம் சொல்லுகிறபடி நீங்கள் எல்லாரும் நன்றாய் விளங்கி கொள்ளும்படியாய் சொல்லுவதற்காக இருக்கிறேன். நல்லாய் புரிந்து கொள்ளும்படியாய் சொல்ல இருக்கிறேன். நல்ல விளக்கமாய் சொல்ல இருக்கிறேன். அனைவரும் இவைகளை கேட்டு அதன் வழியில் நடந்து இறைவன் இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவன். ஒரு வசதியான விவசாய பண்ணையார் குடும்பத்திற்கு ஒரே மகனாக பிறந்தேன். ஒரே மகனாய் பிறந்ததினாலே என்னை செல்லமாய் வளர்த்து ஆளாக்கி நல்ல விதமாய் படிக்க வைத்தார்கள். நான் நல்ல விதமாய் படித்தது போல ஒரு பெரிய மந்திரவாதிகிட்ட சிஷியனாக இருந்து கையாளாக இருந்து மந்திரங்களை எல்லாம் படித்து அதிலையெல்லாம் பாஸ் பண்ணி அதிலையெல்லாம் பட்டம் வாங்கினேன். சக்கரவர்த்தி, சகலகலா வல்லுனர், தொட்டண்ணா மந்திரவாதி என்னும் பட்டம். அதில் என்னென்ன மந்திரம் படித்தேன்னா கருமையி, காட்டேரி மையி, அஞ்சன மையி, செண்டாள மையி, தொழில் வசியம், சபை வசியம், ராஜவசியம், பெண் வசியம், மெஸ்மரிசம், புனாட்டிசம், சைக்காலஜிக்கல், மோடி, இந்தியன் ஆன்ட்ரிக்ஸ் மேஜிக், ஜப்பான் ஆன்ட்ரிக்ஸ் மேஜிக், பில்லி, சூனியம், ஏவல், வைப்பு, எடுப்பு, செய்வனை, மணி, மாந்திரிக அபிஷேகம் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த மந்திரத்தினுடைய நீளம் எவ்வளவு இருக்குமோ, அந்த மந்திரத்தினுடைய அகலம் எவ்வளவு இருக்குமோ, அந்த மந்திரத்தினுடைய ஆழம் எவ்வளோ இருக்குமோ அதையெல்லாம் படித்து பாஸ் பண்ணி பட்டம் வாங்கினேன். 7 குட்டி சைத்தான் கையில் வச்சுருந்தேன். 16 நல்ல பாம்புகளை உயிரோடு வைத்து வளர்த்தி கொண்டிருந்தேன். 22 வேலைக்காரர்கள் எனக்கு இருந்தார்கள். நான் சுடுகாட்டிலேயே குடியிருந்தேன். தூங்குகிற சுடுகாடு, சாப்பிட்ற சுடுகாடு, குளிக்கிற சுடுகாடு, மந்திரம் செய்கிற சுடுகாடு, எல்லாமே சுடுகாடு, சுடலை, மயானம். சுடுகாட்டில் எப்பவுமே ஒரு பிணக்குழி மேலே தான் நான் உட்கார்ந்துருப்பேன். அந்த பிணக்குழி மேலே உட்கார்ந்துருக்கும்போது என் ஆளுகளை கூப்பிட்டு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொன்னால் சுடுகாட்டில் சுடலே மயானத்தில் இந்த மாதிரி எவர் சில்வர் டம்ளரோ கண்ணாடி கிலோஸோ சொம்போ கிடையாது. மனிதனுடைய மண்டை ஓடுகள் சுடுகாட்டில் வெளியிலே உருண்டு கிடக்கும். என் ஆள்கள் மண்டை ஓட்டை எடுத்து அந்த மண்டையோட்டை தண்ணியில் சுத்தமாக கழுவி அந்த மண்டையோட்டில் தான் தண்ணீர் கொண்டு வந்து பயபக்தியாய் குருவே குடியுங்கள் என்று கொடுப்பார்கள். அந்த மண்டையோட்டில் கொடுக்குற தண்ணீரை வாங்கி குடித்து கொண்டு பிசாசோடு பிசாசாய், பிசாசுகளுக்கெல்லாம் பெரிய பிசாசாய், பிசாசுகளுக்கெல்லாம் பிரசிடெண்ட்டாக இருந்து சுடுகாட்டில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தேன். என்னோடய ஆஃபீஸ் ரூமே சுடுகாடு தான் பாருங்கள். சுடுகாட்டில் தான் என்னோடய ஆஃபீஸ் ரூம். சுடுகாட்டவே ஆஃபீஸ் ரூமாக வச்சுருந்தேன். அந்த 7 பிசாசுகள் வச்சுருந்தனே, அந்த 7 பிசாசுகளுக்கும் ஓயாமல் வேலை கொடுத்து கொண்டே இருக்கணும். இல்லாட்டி அந்த பிசாசுகளை என்ன அடித்து கொண்டுடும். மண்ணடி கொடுத்தால் சீனியாகும், மண்ணடி கொடுத்தால் ஒருத்தர் கையில் கொடுத்தால் சாக்லேட் ஆகும், மண்ணடி கொடுத்தால் மல்லிகைப்பூவாகும். பஸ்ஸில் போகும்போது ஒரு காயத்தை எடுத்து கண்டக்டர் காட்டினா அது பஸ் டிக்கெட்டாக மாறிடும். ட்ரெயினில் போகும்போது அந்த டிடிஆர் டிக்கெட் எக்ஸாமில் வரும்போது கீழே கிடக்கிற காயத்தை எடுத்து யூசி ஐ காட் அ டிக்கெட், இதே எங்கள் ரயில் சீட்டுன்னு காட்டினா அந்த காகிதம் ரயில் சீட்டாக மாறிடும். அவர் வாங்கி கையெழுத்து போட்டு திரும்பி எங்கிட்டவே கொடுத்துட்டு போயிடுவார். பாருங்கள், இப்போ நான் கர்நாடகாவிலிருந்து பாண்டிச்சேரி ஸ்டேட் வந்து பாண்டிச்சேரியிலிருந்து மெட்ராஸ் எல்லாம் ட்ரெயினில் வந்தேன், பஸ்ஸில் வந்தேன், காரில் வந்தேன், ஆட்டோவில் வந்தேன். அப்படி வர்ற வழியெல்லாம் காயத்தை எடுத்து கொடுத்து டிக்கெட்டு பண்ணிட்டு வரல. நெசமாலுமே பணம் கொடுத்து தான் நான் இங்கே வந்து சேர்வதற்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் அல்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லா மாமியாரும் என்னை தேடி வருவாங்க. சக்கரவர்த்தி, நான் தெரியாமல் என் மகனுக்கு ஒரு பணக்காரன் வீட்டில் பொண்ணு எடுத்துட்டேன், மருமகனை அடின்னு பேசுகிறா,
கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறா. 500 தர்றேன், அந்த மருமக வாயை சுத்தமாக கட்டுங்க, அடக்குங்கன்னு சொல்லி மாமி 500 கொண்டு வந்து கொடுப்பாங்க. 500 வாங்கிட்டு மருமகளை அடக்கிறதுக்கு மாமிக்கிட்ட மை கொடுத்து அனுப்புவேன். ஒரு 2 நாள் கழித்து மருமக மாமி ஏமாற்றிட்டு வருவா. சக்கரவர்த்தி, என் மாமி என்னை ஆட்டி படைக்கிறாளே, நான் ஒரு கோடு போட்டால் கோடை தாண்டக்கூடாது, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மை கொடுங்கன்னு மருமக 1000 ரூபா கொடுக்குறேன்னு கொடுப்பா. பணத்தை வாங்கிட்டு மாமியை அடக்கிறதுக்கு மருமகிட்ட மை கொடுத்து அனுப்புவேன். ஒரு வாரம் கழித்து இந்த 2 பொம்பளையும் ஏமாற்றிட்டு இந்த வீட்டாம்பளை வருவான். ஐயா சக்கரவர்த்தி, நான் வேலைக்கு போகும்போது 2 பொம்பளையும் வீட்டில் ஆட்டமாக ஆடுறாங்க, நான் 1500 தர்றேன், 2 பொம்பளையும் வாய் அடக்குங்கன்னு சொல்லி அந்த ஆள் வருவான். மாப்பிள்ளை நீயும் பணத்தை கொடுன்னு வாங்கிட்டு 2 பெண்களை அடக்கிறதுக்கு மை கொடுத்து அனுப்புவேன். ஆல் ஃபார் மணி. இந்த மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். பணம் பாதாள வரைக்கும் பாயும், பணம் பல காரியங்களை செய்யும். பணம் என்று சொன்னால் பிணமும் வாய் திறக்கும். பணம் பணம் பணம்னு சொல்லி ஏழைன்னு பார்க்க மாட்டேன், பாம்புன்னு பார்க்க மாட்டேன், ஐயோன்னு பார்க்க மாட்டேன். இங்கே பாரு, என்ன செய்ய எனக்கு தெரியாது, 1000 ரூபா கொண்டா, 2000 கொண்டா, 3000 கொண்டா, 5000 கொண்டான்னு சொல்லி சார்ஜ் போட்டு பணத்தை வாங்கிடும். பணமாக மட்டும் வாங்கினா அதோட நிறுத்த மாட்டோம், பொருளாக வேறு கேட்பேன். எங்கள் வீட்டுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ, எரியிற வீட்டில் பிடுங்கிறது மிச்சம்ன மாதிரி என்னென்ன பொருள் வேணுமோ அந்த பொருளெல்லாம் கேட்பேன். அதில் என்னென்ன பொருள் கேட்போம்னா, கூகிற சேவல் ஒன்று வேணும், கூகாத சேவல் ஒன்று வேணும், உடைச்ச தேங்காய் 7 வேணும், உடைக்காத தேங்காய் 7 வேணும், பொத்து வைத்த இளநீர் 7 வேணும், பொத்து வைக்காத இளநீர் 7 வேணும், எலுமிச்சம்பழம் 201 வேணும், எங்கள் வீட்டில் ஊறுகாய் போடுறதுக்கு, கோழி முட்டை 50 வேணும், ஆம்லெட் போடலாம், ஆஃப் பாயில் போடலாம், ஃபுல் பாயில் போடலாம், வாழைப்பழம் 3 சீப்பு வேணும்னு கேட்போம். யார் மந்திரமணம் வந்தானோ அவங்ககிட்ட சொல்லுவீங்க, பாரு நான் சொல்கிறத நல்லா கவனி, வாழைப்பழம் 3 சீப்பு வாங்கிட்டு வா. அந்த வாழைப்பழம் ஒரே சைஸாக இருக்கணும், மஞ்சள் நிறமாக இருக்கணும், கனிப்பாக பழுத்து இருக்கணும். அந்த வாழைப்பழ தோலில் கருப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது. கருப்பு இருந்தது மந்திரம் பழிக்கான்னு சொல்லுவான். ஐயோ அவன் கடைக்கு போய் திருப்பி பார்த்து கருப்பு இல்லாத நல்ல பழமாக வாங்கிட்டு கொடுப்பான். இந்த மாதிரி நான் ட்ரெஸ் போடணும்னா எவன் மந்திரம் பண்ண வந்தானோ அவங்ககிட்ட சொல்லுவீங்க, பாரு நான் எந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு பாரு, எந்த மாதிரி பேண்ட் போட்டிருக்கேன்னு பாரு, எப்படி இந்த மாதிரி டை கட்டிக்கிறேன்னு பாரு. முதல் பேண்ட் சட்டைக்கு அந்த மாதிரி பேண்ட் சட்டை நான் போடுற மாதிரி 5 மீட்ரு ஆகும். 5 மீட்ரு வாங்கிட்டோம், அதை வச்சு தான் மந்திரம் பண்ணணும். டை இதே மாதிரி டை வாங்கிட்டு வா, டையெல்லாம் நான் கட்டுறது வழக்கம், டை வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம். ஐயோ அவன் கடைக்கு போய் இதே மாதிரி டையும் இந்த மாதிரி கலரில் சட்டையும் இதுக்கு மேட்சான பேண்ட்டு துணியும் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். நான் டெய்லர்கிட்ட கொடுத்து இப்படி அழகாக தைச்சி போட்டுக்கிறது. இப்போ நான் போட்டுக்கிறது அப்படி வாங்கினது இல்லை, என் பெருமான் இயேசுவே எனக்கு கொடுத்து. கைதட்டி அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பணமாக வாங்கினேன், பொருளாக வாங்கினேன், நன்றாய் படித்திருந்தேன், சக்தி வாய்ந்த மந்திரமயில என் கையில் இருந்தது, வசதியான குடும்பத்திற்கு மகனாக இருந்தேன். ஆனால் என் மனசில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. நல்லா படிச்சிருந்தேன், என்ன பிரயோஜனம்? என் மனசில் சந்தோஷம் இல்லையே. சக்தி வாய்ந்த மந்திரமையெல்லாம் கையிலேருந்து என்ன பிரயோஜனம்? அது எனக்கு பிரயோஜனம் இல்லையே. வேறொருத்தனுக்கு மண்ணள்ளி கொடுத்து அவங்க கையில் இது பொண்ணாக போகுது, என் கையில் மண்ணாவே இருக்கே. எல்லாரும் சிரித்து சந்தோஷமாக இருக்காங்களே, ஐயோ நான் சந்தோஷத்தை பெற முடியலையே, என்ன செய்கிறதுன்னு சொல்லி ரொம்ப துக்கமாக இருந்தேன். இந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு 1000 ரூபாயாக செலவு செஞ்சு பார்த்தேன், சந்தோஷத்தை பெற முடியல. ஏய் பீர் பிராந்தி சாராயம் இதெல்லாம் குடித்தா சந்தோஷம் வரும்னு அதெல்லாம் மதுபானங்களை குடித்து பார்த்தேன், சந்தோஷத்தை அடைய முடியல. இந்த பீடி சிகரெட்டு குடித்தா சந்தோஷம் வரும்னு சிகரெட்டு போயிட்டா, ரயில் போயாட்டா ஜுக்கு 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 ஜுக்குன்னு புகை விட்டு பார்த்தேன், சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிற காலத்தில் நான் ஆதியிலும் கிறிஸ்தவன் அல்ல, என் ஜாதியிலையும் நான் கிறிஸ்தவன் அல்ல. பாதியிலே மனம் மாற்றம் ஏற்பட்டு இயேசுவை நான் தெய்வமாய் வணங்கி வருகிறேன். கிறிஸ்தவர்களை கண்டாலே எனக்கு ஆகாது, கிறிஸ்டின் சொசைட்டின்னு சொன்னாலே எனக்கு ஆகாது கோபம். ஏகாது கோபம்னா, நான் வெளியில் போகிற போது அந்த சக்கரவர்த்தி டைரக்டர் ஜெனரலுக்கான அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கையில் மந்திரக்கோல் எடுத்து போவேன். எனக்கு 22 வேலைக்காரர் இருந்தார்கள் சொன்னேன். 22 வேலைக்காரரும் எனக்கு பாடி கார்டாகி வருவார்கள். எனக்கு முன்னாலே 10 பேர் போவார்கள், எனக்கு பின்னாலே 10 பேர் வருவார்கள். இடது பக்கத்திலே ஒருத்தன் வருவான், வலது பக்கத்திலே ஒருத்தன் வருவான். எல்லார் கையிலும் தலையிலிருந்து கால் வரைக்கும் நீளமான தடி கம்பு வச்சுருப்பார்கள். முன்னால் போகிற 10 பேரும் அந்த கம்பை உயர்த்தி பிடித்து கொண்டு சத்தம் போட்டு கொண்டு போவார்கள். மந்திரவாதி வர்றார், மந்திரவாதி வர்றார், மந்திரவாதி வர்றார், சக்கரவர்த்தி வர்றார், தொட்டண்ணா வர்றாருன்னு சொல்லி சத்தம் போட்டு போவாங்க. அதை கேட்ட மக்கள் எல்லாம், ஐயோ ஊரடிச்சு ஒலையில் போட்ட சண்டாளம் துருக்கணும் வர்றான், அவன் கண்ணில் பட்டால் காலடி மண்ணெடுத்து கைகால் வராமல் பண்ணிவிடுவான், பைத்தியம் பண்ணிவிடுவான்னு சொல்லி எல்லா மக்களும் பயந்து ஓடுவார்கள். அந்த நேரத்தில் இவரை போல் ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் ஒருவர் தன்னுடைய சின்ன சபையை
தெருவோரமாய் நிறுத்தி வீதியில் நிறுத்தி தெருவில் போகிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவித்து கொண்டிருந்தார், பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். பாரசுமை சுமக்களுடைய சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்க இயேசுநாதர் உலகத்திற்கு வந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவம் முன் வாசப்படியில் படுத்திருக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆவியில் மனந்திரும்பு, ஆத்மத்தில் மனந்திரும்பு, ஜலத்திலே மனந்திரும்பு, ஜல்தியாய் மிரிந்து மனந்திரும்பு. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். எவன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணி அவனை ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு அழைக்கிறார்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார். அதை கேட்ட எங்கள் ஆளுக்கெல்லாம் சத்தம் போட்டாங்க. ஏய், எவ்வளவு நேரமாக மந்திரவாதி சக்கரவர்த்தி வர்றாருன்னு கத்திட்டு இருக்கிறோம், பிரசங்கத்தை நிறுத்து, அந்த கூட்டத்தை கழிச்சு கொண்டு போ அந்த பக்கம்னு எங்கள் ஆளுக்கு சத்தம் போட்டாங்க. அந்த சத்தம் போட்டும் அந்த பாஸ்டர் கொஞ்சம் கூட பயப்படாமல், கூட்டத்தை கலைக்காமல், பிரசங்கத்தை நிறுத்தாமல், ஓ மந்திரவாதி வர்றானா, தொட்டண்ணா வர்றானா, நல்லா வருட்டுன்னு சொல்லி அந்த பிரசங்கத்தை எனக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணார். மந்திரவாதியும் மயானத்தில் கிடக்கிறவனும் மதுபான பிரியனும் ஊரை அடித்து வலையில் போட்டவனும் ஊறுகாய்க்கு எலுமிச்சம்பளம் வாங்குறவனும் அவன் உருப்பட மாட்டான். தூங்கியில் வாங்குகிற மூச்சு அது சுழிமாறி போனாலும் போச்சு. காயமே பொய்யடா, காற்றடிச்ச பையடா, வெந்த சோறு நொந்த காயும் போட்டடிச்ச பையடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்டம் ஓடடா. அது மட்டும் இல்லாமல் 10 பசிலி, 20 எடக்கு, 30 மூர்க்கம், 40 நாட்டம், 50 ஆட்டம், 60 ஓட்டம், 2 நெடுக்கு, 4 குறுக்கு போட்டு தமுக்கு வச்சு அமுக்குன்னு அமைக்கிடுவா. மந்திரவாதி மனந்திரும்பு, மைகாரா மனந்திரும்பு, கோடங்கி மனந்திரும்பு, குறி சொல்றவனே மனந்திரும்பு, ஏசு அழைக்கிறார்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். அதை கேட்டு எனக்கு ரொம்ப கோபம் வந்து, ஏய், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் கெட் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க நீ முதல்ல பழகிக்கொள், தெரிஞ்சுக்கொள். ஏய், நான் என்ன படிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்னுடைய படிப்பினுடைய டிகிரி என்னன்னு தெரியுமா? என் கையில் இருக்கிற சக்தி வாய்ந்த மந்திரம் ஐயெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஏய், உனக்கு நேராக இப்போ கையை அப்படி திருப்புனே, இப்போ நீ பைத்தியம் ஆகிடுவேன். மண்ணழிவு மேலே போட்டேன், உன் கையும் கால் விழுந்து போகும். யாரை பார்த்து தமுக்கு வச்சு அமுக்குங்கிறேன் பாரு, உன்னை உன் ஆளுகளெல்லாம் என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லி ரொம்ப கோபம் வந்து என்னோடய ஆளுகிட்ட எப்பவுமே கையில் பையில் மடியில் எல்லாம் நல்ல பாம்பை மந்திரத்தில் வாயை கட்டி மடியில் வச்சுருப்பான். யார் பாம்பு வச்சுருக்க எடு வெளியேன்னு உத்தரவு போட்டேன். எங்கள் ஆளுகள்லாம் பாம்பை வெளியெடுத்தான். அந்த பாம்புக்கெல்லாம் மயக்கம் தெளிவின்னு சொன்னேன். எல்லாம் மயக்கம் தெளிவிச்சான். டேய், உடனே அந்த பாம்பை கிறிஸ்தவம் கொடுத்துருன்னு சொன்னேன். எங்கள் ஆளுகள் சராமரியா அந்த பாம்பை விட்டாங்க. பாம்புன்னு சொன்னால் படையின் நடுநடுங்குமே பாம்புன்ற அந்த மக்களெல்லாம் பயந்து ஓடினார்கள். ஓடும்போது இறைவனுடைய அருள்வாக்கு வேத புத்தகத்தை எல்லாம் கீழே தள்ளிவிட்டு ஓடினார், விட்டு ஓடினார்கள். எங்கள் ஆளுகளை கூப்பிட்டு இந்த பைபிளெல்லாம் எடுத்து சுக்குநூறாக கழித்து அடிட்டு அவங்க மேலேன்னு சொன்னேன். எங்கள் ஆளுகள்லாம் பைபிளெல்லாம் எடுத்து கிழித்து அவர்கள் மேலே ஓடோடு அடித்தார்கள். பார்க்குறன்னு ஒரு கை கிறிஸ்தவங்களை, ஏய், எல்லா கிறிஸ்தவனும் கைகள் வராமல் பண்ணுறேன், எல்லா கிறிஸ்தவனுக்கும் பைத்தியம் பண்ணுறேன், இதுதான் என்னுடைய வேலைன்னு சொல்லி முதல் வேலைன்னு ஒரு தீர்மானம் பண்ணினேன். அந்த நேரத்தில் ஒரு ஆள் என்னிடத்துல வந்து குனிஞ்சு கும்பிட்டான். என்னன்னு கேட்டேன். அவன் 500 ரூபா கொடுத்தான். இந்த 500 ரூபாய் எதுக்குன்னு கேட்டேன். அவன் நீங்கள் மந்திரம் பண்ணுறதுக்கு இது அட்வான்ஸாக வச்சுக்குன்னு சொன்னான். நான் 500 ரூபாய் வாங்கிட்டு யாருக்கு மந்திரம் பண்ண வேணும்னு கேட்டேன். அவன் சொன்ன ஒரு அழகான கிறிஸ்தவ பெண் இருக்கா, பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறா, அழகாக இருக்கிறா, சுந்தரவதியாக இருக்கிறா, நேர்த்தியாக இருக்கிறா, அவளை எப்படியாயிலும் மந்திரம் வச்சு மயக்கி எனக்கு மனைவியாக சேர்த்து வைங்கன்னு சொன்னான். ஏற்கனவே கிறிஸ்தவர்களை கண்டால் ஆகாது கோபம். கிறிஸ்துவ பெண்ணுக்கே மந்திரம் செய்ய வேணும்னு வந்தபோது எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் ஏற்பட்டு, கிறிஸ்தவ பெண்ணா, அவள் எங்கே இருக்கிறா எனக்கு காட்டு, அவள் பேர் என்னன்னு கேட்டேன். அவன் சொன்னான், அந்த கிறிஸ்தவ பெண்ணு பேர் எலிசபெத்துன்னு சொன்னான். எலிசபெத்தா, அவளை எனக்கு காட்டு, அவன் வீட்டை காட்டுன்னு சொன்னான். அவன் என்னை கூட்டிகிட்டு போய் அதோங்க சிவப்பா நிற்கிறாளே அவள் தான் இந்த எலிசபெத், அந்த கிறிஸ்தவ பெண் என்று சொன்னான். அந்த பச்சை பெயிண்ட் அடித்த வீடு தான் எலிசபெத்தினுடைய வீடுன்னு சொன்னான். எலிசபெத்தை தலையிலிருந்து கால் வரைக்கும் அவளுடைய உருவத்தை, அவளுடைய ஃபிகரை சரியாய் பார்த்து கொண்டேன். அந்த பச்சை பெயிண்ட் அடித்த வீடு தான் என்று காட்டினானே, அந்த வீட்டுக்கு நல்ல அடையாளம் பார்த்துட்டு நீ போய் வா, நொடிக்கிற நேரத்தில் அந்த எலிசபெத்தை உனக்கு மனைவியாக சேர்த்து விட்டுருக்கேன்னு சொல்லி அந்த ஆளை அனுப்பிட்டேன். அந்த ஆளை அனுப்பிட்டு அடுத்த நாள் எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு முன்னால் எலிசபெத்துக்கு தெரியாமல் நான் உட்கார்ந்துருந்தேன். காரணம், எலிசபெத்தை அவனுக்கு மனைவியாக சேர்த்தணும்னா மந்திரம் செய்யணும், மந்திரம் செய்யணும்னா மை செய்யணும், மை செய்யணும்னா எலிசபெத்தினுடைய காலடி மண்ணை எடுக்க வேணும். அந்த காலடி மண்ணை எடுக்கிறதுக்காக உட்கார்ந்துருந்தேன். எலிசபெத்தினுடைய தலைமுடி எடுக்க வேணும், எடுக்கிறதுக்காக உட்கார்ந்துருந்தேன்.
அவள் உபயோகிக்கிற சில பொருள்களை எடுக்க வேணும். எடுக்கிறதுக்காக உட்காந்துருந்த அந்த நேரத்தில் எலிசபெத் வெளியிலே போனான். நானும் அவளுக்கு தெரியாமல் மெல்ல 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 பின்னால் போய் எலிசபெத்தினுடைய காலடி மண்ணை எடுத்து வந்தேன். ஒரு பெண்ணினுடைய தலைமுடியை டைரெக்டாக நானே எடுக்க முடியாதே, அதுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணி எலிசபெத்துக்கு சிநேகிதமான ஒரு பெண்ணுக்கு பணம் கொடுத்து, இங்கே பார், நான் சொல்கிறத நல்லா கவனி, எலிசபெத்தோடு நல்லா பழகி அவள் தலை யாரும் போதெல்லாம், தலையை சீவும் போதெல்லாம் அவள் கூடவே இருந்து அவன் முடி எங்கே வைக்கிறா, எங்கே போடுறான்னு கவனமாக பார்த்துருந்து அந்த எலிசபெத்தினுடைய தலைமுடியை கொண்டு வா. இன்னும் அந்த எலிசபெத் உபயோகிக்கிற சில பொருள்களை சொல்லுவேன், அந்த பொருளெல்லாம் கொண்டு வர வேணுமென்று நான் ஒரு ஆள் வச்சுருந்தேன். நான் வச்ச ஆளும் எலிசபெத்தோடு நைஸாக பழகி எலிசபெத்து தலை வாரி முடி எங்கே போடுறா எங்கே வைக்கிறான்னு கவனமாக பார்த்துருந்து எலிசபெத்தினுடைய தலைமுடியையும் நான் சொன்ன அந்த எலிசபெத் உபயோகிக்கிற பொருள்களை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாள். நான் எடுத்த காலடி மண்ணையும் எலிசபெத்தினுடைய தலைமுடியும் இன்னும் உபயோகிக்கிற பொருள்களை அதோட மூலிகளை சேர்த்து மை செஞ்சு எனக்கு மந்திரம் பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு பெரிய மந்திர அறை இருந்தது, பூசி அறை. அந்த மந்திர அறைக்குள்ளே மனுஷனுடைய கையெலும்பு இருந்தது, காலெலும்பு இருந்தது, மண்டையோடு இருந்தது, மனிதனுடைய எலும்புக்கூடு இருந்தது, மைட்டப்பி இருந்தது, 16 பாம்பு இருந்தது, மந்திரக்கோள் இருந்து 7 குடிசித்தான் இருந்தது. மந்திரத்துக்கு படித்த மெஸ்மரிசம் புனாட்டின்னு சொல்லக்கூடிய விலையுறந்த மந்திர புஸ்தகங்கள் என் மந்திர அறையில் செல்ஃபில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பயங்கரமான சக்தி வாய்ந்த மந்திர அறையில் அமாவாசை ராத்திரியில் உச்சி வேளை 12 மணிக்கு நான் மட்டும் தனியாக உட்காந்து எனக்கு முன்னால் ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த எலுமிச்சம்பழத்துக்கு எலிசபெத்துன்னு பேர் வச்சேன். இந்த எலுமிச்சம்பழம்தான் எலிசபெத்து தான் இந்த எலுமிச்சம்பழம்னு பேர் வச்சு கையில் சண்டால மையின்னு ஒரு மையை தடவி 1001 மந்திரங்களை சொல்லி 1001 பூவை அந்த எலுமிச்சம்பழத்து மேலே போட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எலுமிச்சம்பழத்தை மந்திரத்தில் உயிர் பண்ணிகிட்டு இருந்தேன். காரணம், நான் செய்கிற மந்திரம் எலிசபெத்துக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்தாரே தெரிஞ்சு கொள்ளலாம். 1001 மந்திரம் சொல்லி 1001 பூ எலுமிச்சம்பழத்து மேலே போட்டு அந்த மையை பூசின அந்த கையை எலுமிச்சம்பழத்துக்கு மேலே காட்டி என் கையை அப்படியே நகர்த்தினா இங்கே வச்சிருக்கிற எலுமிச்சம்பழம் மந்திரத்தில் உயிராயிட்டா என் கை போகிற பக்கத்துலேயே அது உருண்டு வரும். இந்த எலுமிச்சம்பழம் உருண்டு வர்ற மாதிரி எலிசபெத்துக்கு மந்திரம் பிடிச்சிருச்சு. எலிசபெத் அந்த ஆள் கூட போய் சேர்ந்துக்குவான்னு தெரிஞ்சு கொள்ளலாம். எலுமிச்சம்பழத்துக்கு மேலே கையை நான் அப்படி சுற்றினா அங்கே வச்சிருக்கிற எலுமிச்சம்பழம் தரையில் தானாக கரகரன்னு சுற்றும். இந்த எலுமிச்சம்பழம் சுற்றுற மாதிரி எலிசபெத்துக்கு மூளை சுற்றுது, அந்த ஆள் கூட போய் சேர்ந்து கொள்வாள்னு தெரிஞ்சு கொள்ளலாம். நெக்காவதி மூமெண்ட். கடைசி நேரம் கண்ணை மூடி விழிச்சா எலுமிச்சம்பழம் உயிராயிரும். எலுமிச்சம்பழம் உயிராயிட்டா ஏசுநாதரவே தெய்வமாக வணங்கிட்டு இருக்கிறாளே எலிசபெத்துக்கு மந்திரம் பிடிச்சிரும். அந்த நேரத்தில் பயங்கரமான சக்தி வாய்ந்த மந்திரக்குள்ளே அமாவாசை ராத்திரி உச்சி வேளை 12 மணிக்கு இந்த மாதிரி 100 லைட்டு போட்டால் எப்படி ஒரு வெளிச்சம் அடிக்குமோ அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் என் மந்திரையில் திடீர்னு அடிக்கிறது. நான் பயந்து நடுங்கி இது என்ன வெளிச்சம், இது என்ன வெளிச்சம்னு கேட்டுக்கொண்டே இருந்தேன். நேரமாக அந்த வெளிச்சம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது, அதிகமாகிட்டு இருந்தது. அந்த வெளிச்சத்தை என்னால் பார்க்க முடியாமல் இருந்தது. வெளிச்சம் அதிகமாக இருந்தது. எலுமிச்சம்பழம் உயிராகிற நேரம், எலிசபெத்துக்கு மந்திரம் பிடிக்கிற நேரம் நெருங்கிடுது. அந்த நேரத்தில் அந்த பயங்கரமான வெளிச்சத்தின் மத்தியில் ஏசுநாதர் தரிசனமாய் தோன்றுகின்றார். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த தோன்றி நின்ற அந்த உருவம், அந்த வெளிச்சத்தின் மத்தியிலே தோன்றி நின்ற அந்த உருவம் என்னோடு பேச ஆரம்பித்தது. தொட்டண்ணா மந்திரவாதி, ஊரெல்லாம் பிடிச்சும் கைக்குள்ளையும் மைட்டப்பிலையும் அடைச்சி வச்சேன். அதுபோல் என்னையவே தெய்வமாய் வணங்குற என் அருமகள் எலிசபெத்தை பிடிச்சி உன் கைக்குள்ளையும் மைட்டப்பிலி அடைச்சி வச்சு வேறொருத்தருக்கு மனைவியை சேர்த்த மந்திரம் பண்ணுறையே, உன்ற மந்திரத்தை எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு, உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு நேரமாக செய்த மந்திரத்தெல்லாம் வாபஸ் வாங்கு, இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து தேறி எல்லாம் பின்பற்றி வான்னு சொல்லி அந்த உருவம் டான்னு மறைஞ்சிருது. ஆனால் அந்த வெளிச்சம் மட்டும் மறையாமல் அப்படியே இருக்குது. வெளிச்சத்தின் மத்தியில் மறுபடியும் ஒரு சிலுவை காட்சி விழுகிறதை பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, இந்த கிறிஸ்டினுடைய அடையாளமெல்லாம் தெரியுது, கிறிஸ்டின் சிம்பலெல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னால் பேசுனது ஏசுநாதருங்கிறாங்களே அவர் தான் போலன்னு அந்த சிலுவை காட்சி அப்படியே பார்த்தேன். அரை மணி நேரம் என் மூளை நின்று போச்சு, வாய் நின்று போச்சு, கை நின்று போச்சு, மெய் நின்று போச்சு, மை நின்று போச்சு. சக்கரவர்த்தி, டைரக்டர் ஜெனரல், ப்ரொஃபஸர் தொட்டால் நான் படுதோல்வி அடைஞ்சு இஞ்சிதன குரங்காட்டம் ஆடாமல் அசையாமல் அந்த சிலுவையை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அரை மணி நேரத்துக்கும் பிறகு தான் என் மூளை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய ஆரம்பிச்சிது. என்ன நான் பார்க்குறது கனவா, நினைவா, சினிமாவா? இந்த எலுமிச்சம்பழம் உயிராகலையே, எலிசபெத்துக்கு மந்திரம் பிடிக்கலையே,
யாரோ ஒரு ஆள் வெளிச்சத்தை போட்டு வெளிச்சத்தின் மத்தியில் காட்சி கொடுத்து எல்லா மந்திரத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாரே, நிறுத்திட்டாங்களே, இது என்னன்னு தெரியலையே, இது யாரை போய் கேட்டால் இதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக யோசனை பண்ணேன். என் மூளையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சுது. மூளை கொஞ்சம் நல்லா தெளிஞ்ச பிறகு திடீர்னு யோசனை, ரோட்டில் ஒரு ஆள் தமுக்கு வச்சு அமுக்குன்னு பிரசங்கம் பண்ணார், அவர் தான் அதெல்லாம் விட்டுருப்பார் போல் இருக்கு, அவர்கிட்டே கேட்கலான்னு சொல்லி அவர்கிட்ட போக ஆரம்பித்தேன். நான் போயிட்டுருக்கும்போது நான் வர்றதை அவர் ஜன்னல் வெளியில் பார்த்தாரு. அந்த மந்திரவாதி தொட்டனா வர்றான் போல் இருக்கு, வெளியெல்லாம் கலாட்டா பண்ணால் இன்னும் கோவந்தீரில் போல் இருக்கு, இங்கேயும் வந்து கலாட்டா பண்ண வந்திருக்கான் போல் இருக்குன்னு இயேசு நாமத்தில் கட்டணும் அந்த பிசாசை. அந்த மந்திரவாதி பிசாசு இந்த எல்லைக்குள்ளே வராதபடி இயேசு நாமத்தில் கட்டுறேன்னு சொன்னார். யார் இவர் பிசாசுன்னு சொல்கிறாரு பார்க்கலான்னு சொல்லி சர்ச்சுக்குள்ளே என்ட்ரான்னு. சர்ச்சுக்குள்ளே கால் வச்ச உடனே ஐயோ இவன் இங்கே தான் வந்துட்டான், உள்ளே தான் வந்துட்டான்னு சொல்லி இவர் முள்ள பின்னால் போக ஆரம்பித்தார். இயேசு நாமத்தில் கட்டணம் பிசாசை, இயேசு நாமத்தில் கட்டணம் பிசாசுன்னு பின்னால் போனார். இந்த சபையார்கள்லாம் திரும்பி பார்த்தாங்க. ஏன் பாஸ்டர் பின்னால் போகிறாருன்னு பார்க்குற போது நான் வர்றதை பார்த்து ஐயோ இவன் வர்றான்னு சொல்லி சகோதரர்களெல்லாம் ஒன்று மேலே ஒன்று இப்படி விழுந்தாங்க, சகோதரிகளெல்லாம் ஒன்று மேலும் இப்படி விழுந்தாங்க. சென்ட்ரல் நல்லா வழியாச்சு நீட்டாக வந்து அவர் காலில் நீளமாக விழுந்தேன். பின்னால் போனவர் மெல்ல முன்னால் வந்து என்னை பார்த்து, படித்தவனாச்சே, பட்டதாரியாச்சே, மந்திரவாதிகளுக்கெல்லாம் மந்திரவாதி சக்கரவர்த்தி டைரக்டர் ஜெனரல் ப்ரொஃபஸர் தொட்டண்ணா இங்கே வந்து விழுந்திருக்கானே, என்னப்பா பிரதர் தொட்டண்ணா மேலே எந்திரின்னு சொன்னார். நான் மேலே எந்திரிச்சு அவரை பாவமாக பார்த்தேன். அவர் நான் என்ன பண்ணிவிடுவோன்னு பயந்துட்டு பார்த்தார். சாடை காட்டினார், ஏன் இங்கே வந்து இப்படி விழுந்தேன்னு சொல்லி. அந்த நாடு கன்னடம் பேசுகிற நாடாக இருந்தனால அந்த கன்னட மொழியில் அவருக்கு சொன்ன, ஐயா ನಿಮ್ಮ ದೇವರಿಂದ ನಮ್ಮ ಬೋಸಿ ಎರವಳೆ ನೋಡಿದಾ ನಮ್ಮ ದೇವರು ತುಂಬ சந்தை காணாதுன்னு சொன்னேன். அப்படின்னா உங்கள் இயேசுநாதரை இன்றைக்கு என் மந்திரருக்குள்ளே பார்த்தா உங்கள் இயேசுநாதர் அவ்வளோ அழகாக இருக்காங்க. சூரியோ ஒளியோ உங்கள் இயேசுநாதர் சுந்தர பேரழகோ முத்தோ பவளமோ வைடூரியமோ கோமேதகமோ ரத்தினமோ மாணிக்கமோ பவளமோ, கைதடி அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. என்னென்னு சொல்லலாமா, அப்படியெல்லாம் சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்தார். எலிசபெத்துக்கு மந்திரம் பண்ணுற போது பெரிய வெளிச்சத்தை போட்டு வெளிச்சத்தின் மத்தியில் காட்சி கொடுத்து எல்லா மந்திரத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டார். இது என்னன்னு தெரியல, எனக்கு விலகி சொல்லுங்கன்னு கேட்டேன். அவர் உடனே என்னை கட்டி பிடிச்சி உச்சி முகந்து என்னை முத்தமிட்டு, ஓ தொட்டண்ணா எப்போ கூட்டத்தில் பாம்புட்டையோ, எப்போ எங்களை எதிர்த்து வந்தையோ அன்று முதல் நானும் என்னுடைய சபையாரும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையில் உபவாசம் இருந்து இந்த மந்திரவாதி தொட்டனன் மனமாறியே ஆக வேணும், இயேசுவே நீங்கள் உயிரோடு இருக்கிறது உண்மையானால் இந்த மந்திரவாதியை மனமாற்றம் பண்ண வேணும்னு சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபிச்சோம். ஏசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சுடுகாட்டிற்கும் மந்திரரிக்கும் எந்த வித்தியாசம் தெரியாத அசிங்கமான இடத்துக்குள்ளே உண்மையிலே இரக்கம் கொண்டதுனால உன்னை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு எம்பெருமான் ஏசு உன்னை தேடி வந்திருக்கிறார். அவருடைய மகள் எலிசபெத்துக்கு மந்திரம் பிடிக்காமல் தடுக்க வேண்டும் என்பதற்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். எல்லா மந்திரத்தையும் விட்டுட்டு சுடுகாடெல்லாம் விட்டுட்டு ஏசுநாதர்கிட்ட வந்துட்டீங்கன்னா ஏசுநாதர் ஒன்று ஆசீர்வதிப்பார். அது இல்லாமல் இயேசுவை தெய்வமாய் வணங்குற மக்களுக்கு மந்திரம் வச்சின்னா அந்த மந்திரம் அவர்களை ஒன்றும் செய்யாது. மந்திரம் வச்சா பிடிக்காது, மை வச்சா பழிக்காது, செய்வனை வச்சா நடக்காது, பிசாசு பில்லி சூனி ஏவல் ஒன்றும் பக்கத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி இந்த வேத புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை படித்து காட்டினார். படியுங்கள். எண்ணாங்க 23ஆம் அதிகாரம் 23வது வார்த்தையை படியுங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஆமாம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. Surely there is no enchantment against Jacob, neither is there in divination against Israel. ஆங்கிலத்தில் இப்படி சொன்னால், தமிழில் சொன்னால் எல்லாம் ஒரே அர்த்தம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. யாக்கோப்புன்னு சொல்கிறது, இஸ்ரவேலுன்னு சொல்கிறது. தொட்டண்ணா நீ நல்லா படிச்சிருக்கிறிய, மந்திரவாதிகளுக்கெல்லாம் மந்திரவாதியாக இருக்கிறிய, யாருன்னு உனக்கு தெரியுமான்னு அந்த பாஸ்டர் என்னை கேட்டார். ஐயா எனக்கு யாக்கோப்பும் தெரியாது, இஸ்ரவேலும் தெரியாது. சுடுகாடு தெரியும், மண்டையோடு தெரியும், ஊருடி சொலையில் போட தெரியும், ஊறுகாய்க்கு எலுமிச்சம்பழம் வாங்க தெரியும் ஒழிய யாக்கோப் இஸ்ரவேல் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னால் அவர் இப்படி சொன்னார். இந்த இயேசுவை வணங்குற இந்த மக்கள் தான், இயேசுவை வணங்குற இயேசுவின் மக்கள் தான் யாக்கோப்பு இஸ்ரவேல்னு சொல்லுகிறது. இந்த மக்களுக்கு விரோதமாய் எந்த மந்திரவாதி ஆனாலும் சக்கரவர்த்தி ஆனாலும் அது யாரானாலும் சரி மந்திரம் செஞ்சால் அந்த மந்திரம் அவர்களை ஒன்றும் செய்யாது
என்று இந்த வார்த்தையை எனக்கு படித்து காட்டினார். என்னாகும் 23:23 யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்கள் படித்து காட்டினார். தொட்டன்னா எல்லா மந்திரத்தையும் விட்டுட்டு இயேசுகிட்ட நீ வந்துட்டீன்னா இயேசு தெய்வம் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று இந்த வேதத்திலிருந்து சில வசனங்களை படித்து காட்டினார். எப்படியெல்லாம் என்னை ஆசீர்வதிப்பார்? உபாகம் 28ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையும் 2வது வார்த்தையும் படியுங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய். தேவனுடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார். 14வது வசனம், இன்று நான் உனக்கு இன்னும் நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் உன்னை வாளாக்காமல் தரையாக்குவார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமா, நீ கீழாகாமல் மேலாவாய். தொடர்னா மந்திரம், மையி, பில்லி, சூனிய, சுடுகாடு, மயானம் எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இயேசுதான் அந்த தெய்வம் வேணும்னு வந்துட்டேன். அந்த கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கி நீ கீழாகாமல் மேலாக வைப்பாரா. உங்கள் இயேசுனார் என்னை வாளாக்க வேண்டாம், தலையாக்க வேண்டாம், சுடுகாட்டை விட மாட்டேன், மந்திரம் செய்கிறத நிறுத்த மாட்டேன், கிறிஸ்தவங்களை எதிர்க்கிறது நிறுத்த மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் சுடுகாட்டுக்கு போனேன். இயேசுநாதர் உனக்கு காட்சி கொடுத்தாச்சு. நீ இயேசு கிறிஸ்துவன்கிட்ட வந்து சேராட்டி உனக்கு சாபம், சஞ்சலம், கேடு, கொள்ள நோய்கள் வருமா? என்னென்ன சாபம், சஞ்சலம், கொள்ள நோய் வருமா? அதே அதிகாரம் 20லிருந்து படியுங்கள். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற துர்க்கிரிகள் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையீடு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்குற வரைக்கும் கொள்ள நோய் என்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கற்காயினாலும் விஷப்பனினாலும் வாதிப்பார். ஆமா, நீ அழியிற வரைக்கும் விழலும் உன்னை பின்தொடரும். தலைக்கு மேல் இருக்கிற வானம் வெண்கலம் போல சுடும், பூமி இருமா சுடும், மேல் இருந்தும் சுடும், கீழ் இருந்தும் சுடும், நீ எங்கேயும் நிற்க முடியாது. அப்புறம் மழை பெஞ்சாலும் கூட புழுதி மண்ணு தான் பெய்யும். நீ அழியிற வரைக்கும் அப்படியே வானத்திலிருந்து உண்மையில் இறங்கி வரும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாக அவர்களுக்கு எதாவது புறப்படுவாய், 7 வழியாக அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாய். அப்புறம் பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியில் உள்ள மிருகங்களுக்கு இரையாகும். அவர்கள் யாரும் விரட்ட மாட்டாங்க. யாரும் விரட்டாதீங்க, மந்திரம் மந்திரம்னு சொல்லி ஊரடிச்சு ஒலையில் போட்டு எல்லா பொன்னையும் பொருளையும் வாங்கினான்னு இல்லை. இவன் இறந்து போயிட்டான், இவன் பிணத்தை நாய், நரி, கொக்கு, குருவி எல்லாம் நல்லா பிடிங்கி சாப்பிட்டுட்டு விரட்டாதீங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் நீ சுகமாகாதபடி உன்னோட மேலெல்லாம் கொப்பளங்கள் வந்து, ஐயோ தொட்டனா உனக்கு மூல வியாதி வந்து சொறி பிடிச்சு சிறங்கு பிடிச்சி ரோடா வீதி வீதியா சொரிஞ்சிட்டு திரிய வேண்டியதுதான். தொட்டனா மூல வியாதி பிடிச்சி உடம்பெல்லாம் கொப்பளங்கள் வந்து சொறி பிடிச்சி சிறங்கு பிடிச்சி வீதி வீதியாக சொரிஞ்சிட்டு திரிய போறியா? ஏசுநார்கிட்ட வர போறியா? அந்த சுடுகாடு வேணுமா? அந்த உயிருள்ள தெய்வம் இயேசு வேணுமா? முடிவு பண்ணுன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை படித்து காட்டின உடனே நான் சுடுகாட்டில் வாழ்ந்ததுனாலே, பிணக்குழி மேலே இருந்ததுனாலே, பிசாசுகளோடு வாழ்ந்ததுனாலே என் மனசு பாறை போல் இருந்தது. அந்த பாறை போல் இருந்த அந்த மனசு இந்த ஆண்டவருடைய வசனங்களை ஒவ்வொன்றாய் படித்து காட்ட என் மனசில் பாவ உணர்வு ஏற்பட்டு ஓன்னு கத்துனேன். ஐயோ குற்றம் பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஓன்னு கத்துனேன். ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்துறனாலும் கூட டே குத்துறா பார்க்கலான்னு நிமிர்ந்து கொடுக்கக்கூடிய நெஞ்சு அவ்வளவு கடுமையாக இருந்தது. அந்த கடுமையான நெஞ்சு இறைவனுடைய அருள்வாக்குகளை ஒன்று படித்து காட்ட என் மனசுக்குள்ளே பாவம் செஞ்சிட்டோம், குற்றம் பண்ணிட்டோம், பாவம் செஞ்ச ஆளாயிட்டோன்னு சொல்லி எனக்குள்ளே எண்ணம் வந்த உடனே என் மனசெல்லாம் பயந்து நடுங்கி, மனசெல்லாம் சுக்குநூறம் உடஞ்சி பாவம் செஞ்சிட்டோம் பாவி ஆயிட்டேன்னு சொல்லி ஓன்னு கத்துனேன். அந்த ஊழியக்காரர் சொன்னார், ஓன்னு கத்தி பிரயோஜனம் கிடையாது. ஏப்பா இந்த சட்டையில் கருப்பு ஒரு கரைப்பட்டுட்டா அந்த கரையை எடுக்கிறதுக்கு நல்ல வாஷிங் சோப்பு இருக்குது, துவைக்கிற சோப்பு இருக்குது, அதை போட்டு துவைச்சா அந்த கரை போயிடும்.
அல்லது நல்ல கெமிக்கல்ஸ் இருக்குது, அந்த மருந்தை போட்டு தேய்ச்சா அந்த கரை போயிடும். உடம்பில் இருக்கிற அழுக்கு நீக்கிறதுக்கு நல்ல டாய்லெட் விலை உயர்ந்த வாசனை சோப்பு இருக்குது, அந்த சோப்பை போட்டு குளித்தா உடம்புல இருக்கிற கரையெல்லாம் போயிடும். ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டா, பாவக்கரை பட்டுட்டா, அது என்ன அந்த கரையை எடுக்கிறதுக்கு? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி, ஏப்பா சின்ன பையனாக இருக்கிறது மந்திரம், மையி, பில்லி, சூனியம், ஏவல், செய்வனையெல்லாம் படிச்சிருக்கிறியே, இதனால் வாட் யூஸ், என்ன பிரயோஜனம் என்று சொல்லி இறைவாக்கு ஒன்றை படித்து காட்டினார். படியுங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையும் 13வது வார்த்தையும் படியுங்கள். நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ, பலனுண்டோ பார்ப்போம். உன் திரளான யோசனைகளினாய் நீ இழைத்து போனாய். ஜோசியம் பார்க்குறவங்களும் நட்சத்திரம் பார்க்குறவங்களும் அமாவாசை கணிக்கிறவர்கள் எழும்பி உனக்கு நேரிலுக்கும் விலைக்கு ரசிக்கட்டும் என்று இந்த வார்த்தையை படித்து காட்டினார். அப்போ சின்ன பையனாருக்குலேருந்து மந்திரம், மையி, பில்லி, சூனியம், ஏவல், செய்வனை, பேய், இதெல்லாம் படித்து வச்சுருக்கிறியே, என்ன பிரயோஜனம்? இதையெல்லாம் உன்னை பாவத்திலேருந்து மீட்டெடுக்குமா? ஜோசியம் பார்க்குறவங்க, நல்ல நேரம் பார்க்குறவங்க, கெட்ட நேரம் பார்க்குறவங்க, ராகுகாலம் பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் பாவத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பாங்களா? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வார்த்தையும் 6வது வார்த்தையும் படியுங்கள். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று இதை படித்து காட்டின உடனே ஓன்னு கத்துனே. தொட்டண்ணா முள்ளால் முடி செய்து தலையில் வச்சு கம்பால் அடித்தார்கள். கன்னத்திலே ஒருத்தன் அடித்தான். தாகமாய் இருக்கிறது என்று சொன்னபோது குடிக்கிறதுக்கு கசப்பான காடியை குடிக்க கொடுத்தான். ஈட்டியிலே சேவகன் ஒருத்தன் குத்தினான். கைகளில் ஆணி அடித்தார்கள், கால்களில் ஆணி அடித்தார்கள். கல்வாரி சிலுவையிலே ரத்தம் வழிந்தோடுகிறது. அந்த பரிசுத்தமான ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எனக்கு விளக்கி சொன்னார். குருசினில் தொங்கியே குருதியும் வடிய கொல்கதா மல்லை தன்னில்லேனம் குருவே சுசாமி கொடுந்தூய பாவி கொள்ளா கண்கொண்டு சிரசினில் முள்மூடி ஒரு தீடகரைந்து சிலுவையில் சேர்த்த ஐயோ அவர் திருக்கரங்கால்களில் ஆணிகள் அடித்தார். சேனை திரள் சூழ சந்திர சூரியன் சகலவான் சேனைகள் சகியாமல் நான் உதையோ நம் சுந்தர மைந்தன் உயிர் விடுங்காட்சியால் துடிக்க நெஞ்சுண்டோ. சொல்லண்ணா, நீ செஞ்ச கிருமத்திற்கு, நீ செஞ்ச பாவத்திற்கு உனக்கு தண்டனை கொடுத்தா நீ தாங்க மாட்டேன்னு சொல்லி எஜமான் பிரபு இயேசுநாதரே இந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர்கிட்ட நீ மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டேன்னா ஆண்டவர் உன் பாவங்களை மன்னித்து அவருடைய மகனாய் மாற்றிக்கொள்ளுவார் என்று எனக்கு சொன்னார். நான் ஓன்னு கத்துனேன். என்ன ஓன்னு கத்துறே? நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னால் ஓன்னு கத்துறிய, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னார். திருப்பி ஓன்னு கத்துனேன். என்ன லூஸ் கேஸ் பிடிச்சிருச்சா உனக்கு? ஓன்னு கத்துற, மன்னிப்பு கேளு ஓன்னு திருப்பியும் கத்தி. ஐயா நான் நல்லா படிச்சிருக்கிறேங்க, இந்த படிச்சிருக்கிறேன், நல்ல பெரிய இடத்தை சேர்ந்தவன், நண்பர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அந்த படித்த காலத்தில் அங்கே இந்த படிப்பில் இது எல்லாம் எனக்கு நல்லதெல்லாம் சொல்லித்தரலிங்க. எங்கள் அப்பா அம்மா இந்த நல்ல காரியத்தெல்லாம் சொல்லித்தரல. என்னுடைய நண்பர்கள் சிநேகிதர்களெல்லாம் நல்ல காரியத்தை சொல்லித்தரல. எனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு குரு, அந்த குரு இந்த நல்ல காரியத்தை சொல்லலை. ஓ உங்கள் இயேசுநாதர் தெய்வம் எவ்வளோ நல்ல காரியங்களை சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் நான் கேட்காம, இந்த நல்ல காரியங்களை கேட்காம சுடுகாட்டில் நேரத்தெல்லாம் வீணாக்கிட்டனே, மண்டையோட்டில் நாளை கழிச்சிட்டனே, ஊரடி சொலையில் போட்டு ஊறுகாய் கிளம்பிச்சவனை வாங்குறதுல இருந்துட்டனே, ஓன்னு மறுபடியும் கத்துனேன். ஓன்னு கத்தாதே. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9வது வார்த்தையை அவர் எனக்கு படித்து காட்டினார். படியுங்கள்.
அவர் ஒளியில் இருக்கிறது அவர் ஒளியில் இருக்கிறது போல ஒளியிலே நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டு ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நமக்கு பாவமில்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மை நீதி அவர் உண்மையை நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று இந்த வசனத்தை படித்து காட்டின உடனே ஓன்னு கத்தி 2 கையும் தூக்கி கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பித்தேன். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தேன். நான் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிற போது என்னை பார்த்தா பயங்கரமாக இருக்கும், விகாரமாக இருக்கும், அசிங்கியமாக இருக்கும், அவலட்சணமாக இருக்கும். மீசை வச்சு தாடி வச்சு அந்த கவுனெல்லாம் போட்டு மந்திரக்கோல்லாம் கையில் வச்சுட்டு இருந்து என்னை பார்த்தாலே அசிங்கியமாக இருக்கும், அவலட்சணமாக இருக்கும், கேவலமாக இருக்கும். அந்த அவலட்சணமான முகத்தை வச்சு அசிங்கியமான முகத்தை வச்சு அந்த அக்னியான முகத்தை வச்சு 2 கையும் தூக்கி ஏசு பிரமான் கிட்ட ஏசு பிரபு கிட்ட மன்னிப்பு கேட்டேன். பிரபு, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ பாவம் பண்ணிட்டேன், குற்றம் பண்ணிட்டேன். நான் இனிமேல் உயிருள்ள நாளெல்லாம் செய்ய மாட்டேன். தயவாக இந்த பிழையை பொறுக்க வேணும், என் பாவ குற்றங்களை மன்னிக்க வேணும், இப்படி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது கையை தூக்கி மனதுருகி மன்னிப்பு கேட்டேன். மன்னிக்கிற தெய்வம் இயேசு, மன்னிக்கிற தெய்வம் இயேசு. பாவிகளை ரட்சிக்க வந்த தெய்வம் இயேசு. சுமைகளுடைய சுமைகளை இறக்கி வைக்க வந்த தெய்வம் இயேசு. உடனடியாக என்னை மன்னிச்சார். ஏசு என்னை மன்னிச்ச உடனே, ஏசு என்னை தொட்ட உடனே, ஏசு எனக்குள்ளே வந்து பிறந்த உடனே ஓ இந்த பிசாசு போல் இருந்த முகம், அக்னியான இருந்த முகம், அசிங்கமாக இருந்த முகம், இந்த விகாரமாக இருந்த முகம் பளிச்சுன்னு மாறி இந்த மாதிரி அழகான முகமாக மாறி போச்சு. கைதடி அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏசு என்னை மன்னிச்ச உடனே, ஏசு எனக்குள்ளே வந்து பிறந்த உடனே எனக்கு வந்த சந்தோஷத்தை வண்டி வண்டியாக ஏற்றலாம், ரயில் பெட்டி பெட்டியாக ஏற்றலாம், லாரி லாரியாக லோடு பண்ணலாம். அப்படி சந்தோஷம் வந்துருச்சு. அடக்கி பார்க்குறேன், சந்தோஷத்தை அடக்கி வைக்க முடியல. எத்தனையோ பிராந்தி பாடல் காலியாச்சு, எத்தனையோ சாராய் பாடல் காலியாச்சு, எத்தனையோ சிகரெட் பேட்டு காலியாச்சு, எத்தனையோ சினிமா கொட்டாயில் கிடந்தேன். ஆயிரமாக செலவு பண்ணி சந்தோஷமே கிடைக்காம, பொண்ணு இல்லாமல், பொருள் இல்லாமல், காசு இல்லாமல், காணிக்கு இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையை தூக்கி நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் குற்றம் செஞ்சுட்டேன், அறியாமல் செஞ்சுட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன். பிரபு எஜமானே ஏசு தெய்வமே என்னை மன்னிக்க வேணும்னு மன்னிப்பு கேட்ட உடனே அந்த மன்னிக்கிற தெய்வம் ஏசு, இரக்கமுள்ள தெய்வம் ஏசு, பாவிகளை ரட்சிக்க வந்த தெய்வம் ஏசு, சுமைகளுடைய சுமைகளை இறக்கி வைக்க வந்த தெய்வம் ஏசு உடனடியாக என்னை மன்னிச்சார். ஏசு என்னை மன்னிச்ச உடனே, ஏசு எனக்குள்ளே வந்து பிறந்த உடனே எனக்கு அந்த சந்தோஷம் வந்ததில் இந்த பிசாசு ஓடுற முகம் ஏசு என்னை மன்னிச்சு, ஏசு எனக்குள்ளே பிறந்த உடனே பளிச்சுன்னு மாறி இந்த மாதிரி அழகான முகமாக மாறி போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசு எனக்குள்ளே வந்த உடனே இந்த முகமெல்லாம் மாறி போச்சு. இந்த பிசாசு போல இந்த முகமெல்லாம் பளிச்சுன்னு மாறி அழகான முகம் ஆகிடுது. என் மனசுக்குள்ளே வந்த சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம் அடக்கி வைக்க முடியாமல் எனக்கு வந்த சந்தோஷத்தை லாரி லாரியாக லோடு பண்ணலாம், ரயில் பெட்டியாக லோடு பண்ணலாம், வண்டியாக லோடு பண்ணலாம். அவ்வளவு சந்தோஷத்தை அடக்கி வைக்க முடியாமல் என்ன பாட்டு பாடி நல்லா நடனம் ஆடிட்டு இருந்திருக்கேன். எனக்கும் தெரியாமல் அப்படி பாட்டு பாடி நடனம் ஆடி இருக்கிறேன். இப்போ அந்த பாட்டை உங்களுக்கு மட்டும் பாடி காட்டுறேன். நடனம் பாட முடியாது, இன்னொரு தடவை வரும்போது அந்த நடனத்தை ஆடி காட்டுறேன். தூரி 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 பொண்ணு தூரி கண்ணம்மா மெல்லக்கதி ஆரி 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 கண்ணு ஆரி பொண்ணம்மா போடு. தூரி 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 கண்ணு ஆரி 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 கண்ணு ஆரி 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 கண்ணு ஏனு கண்ணம்மா மீனு எசி எசி எசு வந்து எழு கண்ணம்மா ஆஹா ஆஹா ஹே போடு. தூரி 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 கண்ணு ஆரி 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 கண்ணு ஆரி 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 கண்ணு தூரி பொண்ணம்மா போடு. ஆரி 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 கண்ணு ஏனு கண்ணம்மா. ஆஹா ஏசுபுரான் என் தெய்வம் ஏசு உள்ளே வந்து பிறந்துட்டார் ஐயா. சுடுகாட்டில் கிடந்தவங்ககிட்ட, மண்டையோட்டில் தண்ணி குடித்தவங்ககிட்ட, சுடுகாட்டில் பணக்குழி மேலே உட்காந்தவங்ககிட்ட ஏசு வந்து பிறந்த உடனே இவ்வளவு சந்தோஷம் வந்துருச்சு. என்னை எரியாமல் பாட்டு பாடி இப்படி நடனம் ஆடிட்டுருக்கிறேன். என் பக்கத்தில் இந்த பைபிளில் வசனமெல்லாம் படித்து காட்டினாரே அந்த ஊழியக்காரர் அங்கே தான் இருந்தார். அவர் திடீர்னு என்னை பார்த்த உடனே என்ன தொட்டனா மந்திரவாதி சக்கரவர்த்தி பாட்டு பாடிட்டு நடனம் ஆடுறாங்கன்னு என்ன பார்த்த உடனே தூய் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இறங்கி அவர் ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்திருக்கார். லால லல்ல லல்லா 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 அல்லா போடு லால லல்லா லல்லா
லாலா லல்லா 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 லல்லே லல்லா லல்லா லா. அவர் ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்திருக்கார். அவருடைய மனைவி அங்கே வந்திருக்கிறாங்க. என்ன பார்த்துருக்குறாங்க, அவங்க கணவனை பார்த்துருக்காங்க. என்ன 2 பேரும் தொட்டனாவும் நம்ம வீட்டுக்காரரு பாட்டு பாடி நடனம் ஆடுறாங்க, 2 பேருக்கு லூசு கிளம்பிருச்சு போல் இருக்குன்னு சொல்லி அப்படி பார்த்த உடனே தூய் ஆவியானவர் அந்த அம்மாளுக்குள்ள இறங்கி அந்த அம்மா ஒரு பக்கத்தில் பாட்டு பாடி நடனம் ஆடிட்டு இருந்திருக்காங்க. ஒல்லவர் நம்மேசு நல்லவர், ஒல்லவர் நம்மேசு நல்லவர், தூரி 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 கண்ணு தூரி பொன்னம்மா ஓடே ஆரி 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 கண்ணு ஆரி பொன்னம்மா ஆஹா ஆஹா ஹே. 3 பேர் கண்ணை திறந்து பார்த்தா 3 பேர் எப்போ ஆட ஆரம்பித்தோம் எப்போ பாட ஆரம்பித்தோம்னு தெரியாது. நான் உடனே அந்த ஐயா கிட்ட சொன்னேன், பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் ஏசுநாதர் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு, சமாதானம் வந்துடுது, என் பாவமெல்லாம் மன்னிச்சிட்டாரு, நான் சுடுகாடு போக மாட்டேன், மந்திரம் செய்ய மாட்டேன், ஊரடி தொலையில் போட மாட்டேன், ஊறுகாய் எலுமிச்சம்பழம் வாங்க மாட்டேன், இருங்க வர்றேன். நேர மந்திரடிக்கு போனேன். எத்தனை பேர் எனக்கு வேலைக்காரன்னு உங்களுக்கு சொன்னேன்? 22 பேர்னு சொன்னேன். அந்த 22 பேரையும் கூப்பிட்டேன். 22 பேர் வந்து நின்னா. அந்த 22 பேர் எப்படிப்பட்டவனா, வச்செடுக்கிறவன், போட்டோ எடுக்கிறவன், தட்டுறவன், கொட்டுறவன், முடிச்சவிக்கி, முள்ள மாதிரி, கேப் மாதிரி, பிட் பாக்கெட்டு, டேய் எல்லாம் நேரம் இல்லைங்கிறானே. எல்லாம் நேரம் நின்னா. பெரிய பெரிய பெட்ஷீட் 16 பெட்ஷீட் எடுத்து விரித்து போடுங்கன்னு சொன்னேன். 16 பெட்ஷீட் எடுத்து விரித்து போட்டான். ஏய், இந்த மந்திர அறையில் இருக்கிற மந்திர பொருள் ஒன்றையும் விடக்கூடாது, எல்லாம் எடுத்து மூட்டை கட்டு, பேக் பண்ணுன்னு சொன்னேன். எல்லாம் பறந்து கட்டி எல்லாம் எடுத்து மூட்டை கட்டினான். அதில் ஒருத்தன் வந்து கேட்டான், இந்த மந்திர அறையில் அடுக்கி வச்சுருக்கேன் மந்திர புஸ்தகங்கள், மெஸ்மரிசம், பினாட்டிசம், விலையுறிந்த மந்திர புஸ்தகம், அதெல்லாம் அப்படியே விட்டுட்டான்னு கேட்டான். விட்டே ஒரு அடி அவனை, ஏய் எல்லாம் கீழே தள்ளி அதையெல்லாம் மூட்டை கட்டுறான்னு. அதையும் கட்டி குருவே எல்லாம் கட்டியாச்சுன்னு சொன்னான். மூட்டை கட்டின பிறகு 22 பேரையும் 2 பேர் ஜோடி ஜோடியான்னு இல்லைங்கிறான்னு. 2 பேர் ஜோடி ஜோடியான்னு நின்னான். ஆல் அட்டென்ஷன், எல்லா அட்டென்ஷன் நின்றானே, எல்லா அட்டென்ஷன் நின்னான். அந்த மந்திர பொருளை எல்லாம் மூட்டை கட்டினானே, அந்த மூட்டையெல்லாம் எடுத்து அவங்க தலையில் வச்சு லெஃப்ட் ரைட் போட்டு குயிக் மார்ச் போட்டு ஆற்றுக்கு கொண்டு போனான். ரெடி, லெஃப்ட் ரைட் குயிக் மார்ச், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். நான் ஏய் எல்லாம் நடக்கிறான்னு சொன்னேன். எல்லாம் இன்ஜினியர் நகரம் காட்டம் நடக்கிறவன் ஒருத்தனு கொண்டு போய் ஆற்றுல நிறுத்தினேன். 22 பேர் என்னை பார்த்தான். ஒருத்தன் கன்னடத்தில் சொன்னான், நம்ம குருவினோட மொக்கைனோடுன்னா. அப்படின்னா குருவினுடைய முகத்தை பாருன்னா. இன்னொருத்தர் ஏன்ல ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்டான். இன்னொரு சொன்னால் அவரை பெசரிடுக்கண்டு. அப்படின்னா குருவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்னடா அது, மந்திர பொருளை எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி 2 விட நிற்க வச்சு நம்ம தடியில் வச்சு லெப்ரைட் போட்டு கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா அவன் இன்னொருத்தர் சொன்னாயே, குருவுக்கு பைத்தியமெல்லாம் பிடிக்கல, லூசு கிளம்பல, வருஷத்துக்கு ஒரு தரவும் இந்த மந்திர பொருளையாக கொண்டு வந்து சுத்தமாக தண்ணியில் கழுவி மறுபடியும் கொண்டு போய் மந்திரையில் வச்சு மந்திரம் பண்ணுவார், பூசை பண்ணுவார்னு சொன்னால் அதையெல்லாம் நான் காதில் கேட்டு, டேய் எல்லோரும் இங்கே என்ன பாருங்கடான்னு. 22 பேர் என்னை பார்த்தான். டேய் உன் தலையில் இருக்குதே மந்திர மூட்டை, மந்திர பொருள்கள், இந்த மந்திர பொருள்களை எல்லாம் உயிருள்ள தெய்வம் இயேசுநாதர் நேருக்கு நேராய் தோற்கடிச்சார். அல்லேலூயா. மந்திரமெல்லாம் தோற்று போச்சு. அல்லேலூயா. மையெல்லாம் தோற்று போச்சு. அல்லேலூயா. சக்கரவர்த்தி தொட்டனா படுதோல்வி அடைஞ்சு போனான். அல்லேலூயா. மந்திரமெல்லாம் பொய், மையெல்லாம் பொய், இயேசுதான் மெய். போடு, மந்திரமெல்லாம் பொய், மந்திரமெல்லாம் பொய், மையெல்லாம் பொய், இயேசுதா மெய், மைய் அது பொய், மந்திரம் அது பொய். போடு, மந்திரமெல்லாம் பொய், மந்திரமெல்லாம் பொய், மையெல்லாம் பொய், இயேசுதா மெய். சூரியனுக்கு பொதுவாய், சந்திரனுக்கு பொதுவாய், வானத்துக்கு பொதுவாய், பூமிக்கு பொதுவாய், எனக்கு மந்திரம் சொல்லிக் கொடுத்த குருவுக்கு பொதுவாக மந்திரமெல்லாம் பொய், மையெல்லாம் பொய், இயேசுதான் மெய். 1 2 3 டேய் எல்லா மந்திரம் மூட்டை போடுறா தண்ணியிலேன்னு உத்தரவு போட்டேன். அந்த மையையும் பொய்யும் மூட்டை கட்டி எல்லாரும் தண்ணியில் போட்டோம். அந்த மையையும் பொய்யும் மூட்டை கட்டி தண்ணியில் போட்டு திரும்பி பார்க்காம வந்து இந்த இறைவனுடைய மெய்யை கையில் எடுத்து 33 வருஷம் ஆகுது. என்னுடைய வயசு 71. 71 வயசு பார்த்து 71 வயசு ஆட்ட தெரியுதா? இன்னும் விட்டுருந்தா ஆட்டம் என்ன பாட்டம் என்ன நீங்கள்லாம் என்ன நினச்சிக்குவீங்கன்னு தான் ஆட்டத்தை நான் குறைச்சிட்டேன். இல்லாட்டி விட்டா டான்ஸ் போட்டு கொளுத்திடுவோம். என் நிஜமான இயேசுவை நாம மகிமைப்படும்படியாய் அந்த டான்ஸ் ஆடி அவருடைய நாமத்தை எப்பவுமே மகிமைப்படுத்துவேன்.
ஆகினால 71 வயசாகுது. இந்த இறைவனுக்கு வந்து இந்த பைபிளை கையில் எடுத்து பொய்யும் மையும் மூட்டை கட்டி ஆற்றுல போட்டு திரும்பி பார்க்காம வந்து இந்த மெய்யை கையில் எடுத்து 33 வருஷமாகுது. 33 வருஷமாக இந்த மெய்யுக்கு கொடுத்துருக்கிற முத்தம் எத்தனை கோடின்னு சொல்ல முடியாது. நடக்கிற போதும், எந்திரிச்சு கொள்ளுகிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும் இந்த வேத புத்தகத்தை ரொம்ப ஸ்வீட்டாக முத்தம் செய்வேன். பஸ்ஸில் ஏறி உட்காந்தோடனே பிசாசு முள்ள பார்ப்பான். ஓ, குரு பஸ்ஸில் உட்காந்துருக்காரா, அங்கே மேடையில் போய் பிசாசு நம்ம தான் பேச போகிறாரு, ஏய் சக்கரத்தை கழட்டி விட்டுறலாம், நட்டை கழட்டலாம், இந்த பஸ்ஸை ரிப்பேர் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த பிசாசு ஏதாவது சோதனை பண்ணி பஸ்ஸை ஏதாவது ரிப்பேர் பண்ணிட்டு போகிறான், கூட்டமெல்லாம் என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே வால் போஸ்ட் போட்டு நோட்டீஸ் போட்டு விளம்பரம் பண்ணி தொண்டனா வருகிறாருன்னு சொல்லி எல்லாம் காத்துட்ருப்பாங்க. இந்த பிசாசு ஏதாவது தடை பண்ணிட்டு போகிறான், நான் போகிற ரயில் பஸ்ஸு எல்லாம் பத்திரமா போய் ஏற்ற வேலையில் சேரோன்னு மறுபடியும் ஸ்வீட்டாக முத்தம் பண்ணுவேன். பக்கத்து சீட்டில் இருக்கிற முள்ள பார்ப்பான், ஏய் இன்னொருத்தர் சூட்டு கோட்டு போட்டு என்னமோ ஒரு புஸ்தகத்தை முத்தம் கொடுத்துட்ருக்குறான் அப்படின்னு இவன் பார்த்தா ஆகாதுன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் கூட சார் அங்கே பாருங்கள் எல்லோரும் அங்கே பாருங்கள், ஒரு ஆளை பாருங்கம்மா, எல்லோரும் வலிச்சு கட்டி என்னை பார்ப்பான். அந்த நேரத்தில் இந்த வேத புத்தகத்தை ரொம்ப ஸ்வீட்டாக முத்திரம் பண்ணுவேன். அப்போ அவங்க எல்லாம் தலையாட்டுவாங்க, லூஸு போல் இருக்குது, பைத்தியம் போல் இருக்குது, யார் பெற்ற பையனோ ரொம்ப படிச்சிருப்பான் போல் இருக்குது, இப்படி பைத்தியம் ஆகிட்டானே, லூஸ் ஆகிட்டேன்னு நினைப்பாங்க. அந்த நேரத்தில் கண்டக்டர் வந்து சார் நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்பான். அந்த நேரத்தில் நான் அல்லேலூயான்னு இந்த மாதிரி பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலையேன்னு அந்தாள் நினைக்க அவங்கெல்லாம் கை காட்டுவாங்க. அது லூஸு பைத்தியம்னு கண்டக்டர் ஓடுவார். ஓ, புயரி பிரண்டி கடிச்சிட்டு என்ன பண்ணுறது, மேலே விழுந்து பயந்து ஓடுவார். பிறகு புத்தி தெளிகிற போது இந்த இடத்துக்கு போகணும், டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னால் அந்த கண்டக்டர் திட்டுவார், பைத்தியம் லூஸெல்லாம் பஸ்ஸில் ஏற்றம் கழுத்து அறுக்கிறான்னு சொல்லி. பாருங்கள், இந்த வேத புத்தகத்திற்கு நான் கொடுத்துருக்கிற முத்தம் எத்தனை கோடின்னு சொல்ல முடியாது. நான் எந்திரிக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும் இந்த வேத புத்தகத்தை ரொம்ப ஸ்வீட்டாக முத்தம் பண்ணுவேன். நான் அழுது என் கண்ணீரால் இந்த வேத புத்தகத்தை குளிப்பாட்டுவேன். ராத்திரியிலே தூங்கும்போது நெஞ்சோடு அனைத்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று அப்படியே அயர்ந்து தூங்கி விடுவேன். இந்த வேத புத்தகத்தை எடுத்திலிருந்து சந்தோஷமாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். மந்திரத்தை யாரும் நம்பாதீங்க, மையை யாரும் நம்பாதீங்க, மந்திரவாதியை தேடி நாடி போகாதீங்க, இயேசுவை நம்புங்க, உங்களுக்கு தெம்புங்க, இல்லாட்டி வம்புங்க. இன்றைக்கி எத்தனை பேர் மந்திரத்தை நம்பிட்டு இருக்கிறாங்க, மையை நம்பிட்டு இருக்கிறாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் எமகண்டம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆகினாலே மந்திரத்தை யாரும் நம்ப வேண்டாம், இயேசுவை நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இது முதல் நாள் செய்தி. நாளத்த கூட்டத்தில் 2ஆம் நாள் செய்தி. தலைப்பு என்னென்னா கையப்பாரு மையப்பாரு எண்ணப்பாரு கண்ணப்பாரு கண்ணப்பாரு எண்ணப்பாரு கையப்பாருங்கிற தலைப்பில் பேச போகிறேன். இன்றைக்கு வந்தவங்க அத்தனை பேரும் நாளைக்கு வந்து இந்த செய்தியை கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கடைசி ஒரு வசனம் படிக்க சொல்கிறேன், கேளுங்கள். ஏசாயா 60:20. இந்த வசனம் எல்லாருக்கும் உங்களுக்காக படிக்க சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்காகவே படிக்க சொன்ன வசனம். கருத்தாய் கேளுங்கள், கண்ண மூடி ஜெப நிலையில் கேளுங்கள். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்தது. ஆமாம், சூரியனை நீ அஸ்தமிக்காமலும் சந்திரன் மறையாமலும் உன் துக்க நாள் இன்றோடு முடிந்தது. இந்த நாளோடு தேதியோடு மணிவேளையோடு துக்க நாள் முடிந்தது. சகோதரனே, யாராயிலும் துக்கமாய் வந்திருக்கிறீர்களோ, சகோதரி யாராயிலும் துக்கமாய் வந்திருக்கீங்களோ, அம்மா ஐயா யாராயிலும் துக்கமாக வந்திருக்கீங்களா, துக்க நாள் இன்றோடு முடிந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் தயமுள்ள பிரபு எஜமானே, இந்த முதல் நாள் கூட்டத்திற்கு நீங்கள் தலைமை பொறுப்பேற்று அழகு நேர்த்தியுமா இந்த கூட்டத்தை நடத்தி கொடுத்துருக்காய். கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற மக்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. இவளுக்கு நோய் நொடிகள், வியாதிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், மனப்பாலங்கள், மந்திரமைகள், பில்லி சோனிகள், பிசாசின் தொல்லைகள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. எல்லாம் படித்தவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கட்டும், திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணமாகட்டும், புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கட்டும், கடை வைத்து வியாபாரம் பண்ணவர்களுக்கு நல்ல வியாபாரம் நல்லபடியாக லாபகரமாக நடக்கட்டும், வண்டிவானம் வைத்து வாடகை கோட்டுவர்களுக்கு நல்ல வாடகை கிடைக்கும்படியாக செய்யுங்க. உங்கள் பிள்ளைகள்லாம் இந்த பரீட்சையில் நல்லா பாஸ் பண்ணி ஹை மார்க் வாங்கி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண கிருபை செய்யுங்க. அடுத்த தடவை என்ன செய்ய வேணும், படித்து பாஸ் பண்ண வர என்ன செய்ய வேணும் என்ற வழிவாசலையெல்லாம் திறந்து கொடுங்க. வேலையை காத்திருக்கிறவர்களுக்கு அப்ளிகேஷன் போட்டோவுக்கு இன்டர்வியூ வந்து வேலையில் செலக்ட் ஆகும்படியாக என்ன உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. துக்கமாக வந்தவர்களுடைய துக்கங்களையெல்லாம் இன்றைக்கு மாற்றி ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் இவைகளையெல்லாம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.